வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிரைம் அண்ட் தேர் பனிஷ்மெண்ட் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் வயலேஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம். டிராஃபிக் வயலேஷன்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே சொல்லாங்க. ஹெல்மெட் போடாதது, ட்ரிபிள்ஸ்ல போறது, ஃபாஸ்டா போறது, ரேஷ் டிரைவிங் பண்றது, சிக்னல் நிக்காம போறது, லைசன்ஸ் இல்லாம ஓட்டுறது, ஆர்சி புக் இல்லாம ஓட்டுறது, இன்சூரன்ஸ் இல்லாம ஓட்டுறது, ஆட்டோ டிரைவர் யூனிஃபார்ம் போடாம ஓட்டுறது, கேப் டிரைவர் யூனிஃபார்ம் போடாம ஓட்டுறது, சீட் பெல்ட் போடாம ஓட்டுறது. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி ஒரு ஃபைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபைனு கரெக்டா இருக்கு, ஆனா இன்னும் கொஞ்சம் ஏத்தலான்றது என்னோட ரெக்வஸ்ட். மெயினா இன்னைக்கு பேச போறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரங்க் அண்ட் டிரைவ் பத்தி தான் நான் மெயினா பேச போறேன். இனிமேல் ஒருத்தனும் குடிச்சிட்டு வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே பயப்படணும். ஏன் இப்படி சொல்றேன்னா, அதனால நிறைய ஆபத்து நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கவர்மெண்ட் ரூல் போடணுன்றது நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நான் குடிச்சிட்டேன், வண்டி எடுத்துட்டு போறேன், வண்டினா வண்டியோ காரோ ஆட்டோவோ லாரியோ எதுவும் அந்த வண்டி எடுத்துட்டு போறேன், போய் ஏதோ இடிச்சுட்டு அவன் பார்த்தனா எதிர்க்க அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அடிப்பட்டவரோட எல்லா மருத்துவ செலவும் இவன் இடிச்சவர், அதாவது ட்ரிங்க் பண்ணிட்டு இடிச்சவர் தான் எடுத்துக்கணும். அது இல்லாம அவரோட வண்டியை ஜப்தி பண்ணணும் அண்ட் அது ஸ்கிராப்ல தான் போடணும். அண்ட் அது இல்லாம கவர்மெண்ட்டுக்கு இவர் ஃபைன் கட்டணும். ஃபைன் சும்மா இருக்கக்கூடாது, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபைன் இருக்கணும். ஒரு இதுல அந்த ஆக்சிடென்ட் ஆனவர் இறந்தே போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணி இறக்க வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அவங்க லைஃபே மறந்துடணுன்ற மாதிரி தான் ரூல் கொண்டு வரணும். பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பா 50 லட்சம் ரூபாய் அந்த இறந்தவர் வீட்டுக்கு ஃபைன் கட்டணும் அண்ட் 3 years ஜெயில இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவரோட வண்டி ஜப்தி செய்யப்படணும். ஜப்தி செய்யப்பட்ட வண்டி ஸ்கிராப்புக்கு தாங்க அனுப்பணும். அது இனிமேல் யூஸே பண்ணக்கூடாது. ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா குடிச்சிட்டு வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தவங்க பயப்படுவாங்க. ஃபைனலி நான் ஒன்று சொல்ல விரும்புறதுனா, போலீஸ், டிராஃபிக் போலீஸோ எந்த போலீஸா இருந்தாலும் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல பிடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சில ஆதாரம் இருக்கணும். என்ன இருக்கணும்னா, அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டினவங்களுக்கு ட்ரக் டெஸ்ட் கண்டிப்பா எடுத்துருக்கணும். அதாவது ஒரு ஆல்கஹால் பண்ணிருக்காரு, எந்த ட்ரக் எடுத்திருக்காரு, ட்ரக் டெஸ்ட் பிளட் டெஸ்ட்ல பண்ணி பார்த்துருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட், நீங்க ஆல்கஹால் மீட்டர் வச்சிருப்பீங்க, அந்த மீட்டரை அவரோட ஃபேஸோட மீட்டரையும் வீடியோ எடுத்து அந்த ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் சப்மிட் பண்ணீங்கன்னா நான் சொன்ன ரெக்வஸ்ட் படி கவர்மெண்ட் அந்த தண்டனையை அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றது எங்களோட. இதுலயே இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சில போலீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, காசு 50 லட்சம் ஃபைனுக்கு நான் 10 லட்சம் கொடுக்குறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கேட்கறவங்களும் இருக்காங்க, அந்த 10 லட்சம் ரூபாய் வாங்கி விட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த போலீஸ் அப்படி விட்டாங்கன்னா கிரிமினல் ஏத்துக்க வேண்டிய எல்லா ஃபைனு எல்லா தண்டனையும் இந்த போலீஸ்க்கு கொடுக்கணும். இதுல கொஞ்சம் கவனமாவே எப்போதுமே ஒரு கேஸ் போடணும்னா கரெக்டா ப்ரூஃபோட கேஸ் போடுங்க அண்ட் எந்த குற்றவாளியும் தப்பிக்க விட்டுறாதீங்க. இன்னொரு சினாரியோ இருக்கு, எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க மேல போய் கேஸ் போடுறவங்க இருக்காங்க. போய் கேஸ் போடுறவங்க மேல நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அதை டீட்டெயிலா சொல்றேன். அதை எப்படி இருக்குன்னு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் சொன்னது கரெக்டா இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.